வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெங்கி ஸ்டேக். நான் உங்கள் வெங்கடேஷ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேண்ட் 5ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இதுதான் நம்மளுடைய எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 5. இது வந்து ஒரு AMOLED கலர் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டரும் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் வந்து 50 மீட்டர் இருக்குது. கூடவே ரொம்பவே முக்கியமானது மேக்னெட்டிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட் 2ஆக இருக்கட்டும், பேண்ட் 3, பேண்ட் 4 எல்லா இதுலேயுமே கிளிப் ஆன் டைப்பில் எடுத்து மாட்டணும். இதில் அந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ சைடில் வந்து நமக்கு அந்த எம்ஐயோடைய பிராண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இன்புட் கரண்ட் வந்து 250 mAh தரணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் 5 atmosphere ப்ளஸ் பேட்டரி கெப்பாசிட்டி 125 mAh கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு எடுத்தோடனே நம்மளுடைய அந்த பேண்ட் இருக்குது. கூடவே அந்த ட்ராக்கரும் ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. வேறு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஓகே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸோடைய கண்டென்ட்ஸ் வேறு என்ன இருக்குது. ஸோ இங்கே நம்மளுடைய அந்த பல பேண்டில் கொடுக்காத ஒரு விஷயத்தை இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கவரை நம்ம இதுலேருந்து எடுப்போம். ஸோ பேண்ட் 5 இதுதான். ஸோ இது ஆன் பண்ணணும், பேட்டரியில் போல். ஓகே, ஸோ இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே டிசைன் அண்ட் டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே டிசைனை பார்த்தீங்கன்னா பேண்ட் 4ஓட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே பண்ணல, ரெண்டும் சேம். அதே அந்த 2.5D கர்வ் கிளாஸாக இருக்கட்டும், ஸ்டாப் டிபியூ எல்லாமே சேம் தான். பட் ஆனால் இங்கே டிஸ்பிளேயில் ஒரு சின்ன அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சின்னது, 0.9 இன்ச்லேருந்து ஒரு 1.1 இன்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே AMOLED டிஸ்பிளேனால நமக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான் டார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் டார்க்கராக தெரியும். இங்கே பிரைட்னஸ்லேயும் ஒரு சின்ன 50 நிட்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. 400 நிட்ஸ் பிரைட்னஸ்லேருந்து 450 நிட்ஸ் பிரைட்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சன்லைட்டில் இன்னும் கொஞ்சம் சூப்பராக தெரியும். பேண்ட் 4லேயும் அதே மாதிரி தான் தெரிஞ்சுருந்துச்சு. ஸோ இங்கே டிசைன் அண்ட் டிஸ்பிளே அவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கனால இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இப்போ இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே சென்சார்ஸ் கிட்டத்தட்ட பேண்ட் 4 மாதிரியே தான் இருக்குது. அதே அந்த 6 ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3 ஆக்சிஸ் கைரோஸ்கோப், 3 ஆக்சிஸ் ஆக்சிலோமீட்டர் ப்ளஸ் PPG ஹார்ட் ரேட் சென்சர், இது எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரி இங்கே வந்து ஒரு டவுன் கிரேட் 135 mAh பேண்ட் 4லேருந்து 125 mAh கீழே குறைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக்கியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறையா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி பேக்கப் எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரில. பட் ஆனால் இருந்தாலும் 14 டேஸ்க்கான பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 டேஸ் பவர் சேவிங் மோட் இல்லாமல் பவர் சேவிங் மோட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ், அதாவது 21 நாள் வந்து இங்கே பேட்டரி பேக்கப் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனெக்டிவிட்டி எப்பவும் போல் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேண்ட் 4ஐ விட ஒரு 5 மோட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அங்கே 6 மோட் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், சைக்கிளிங்காக இருக்கட்டும், ஃப்ரீ ஸ்டைலாக இருக்கும், இது எல்லாமே அவுட்டோர் கொடுத்துருந்தாங்க. இங்கே இன்டோருக்கும் சேர்த்து ஜிம் சைக்கிளிங் ப்ளஸ் வந்துட்டு ரோவிங்காக இருக்கட்டும், எலிப்டிக்கல் ப்ளஸ் யோகா, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு 5 மோட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PAI, அதாவது பர்சனல் ஆக்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அது ஒரு அல்காரிதம் வச்சுருக்கோம். அதாவது ஒரு 100 மார்க் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க இது மாதிரி 7 டேஸ்க்கும் செக் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை மொத்தமே உங்கள் பேண்ட் 5ல வந்து இது காட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு 2 மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், உங்கள் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் மோடும் கொடுத்துருக்காங்க. 1 மினிட்டாக இருக்கட்டும், 2 மினிட்டாக இருக்கட்டும், டைமிங் வச்சு நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப் வந்து 50 மீட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், ஷவரிங்காக இருக்கட்டும், தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அதாவது தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது இதில். ப்ளஸ் மேக்னெட்டிக் சார்ஜிங் ஸ்ட்ராப் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. பேண்ட் 4ல் கொடுப்பாங்களா, பேண்ட் 3ல் கொடுப்பாங்களா எதிர்பார்த்து இப்போ பேண்ட் 5 எப்படியோ கடைசியாக கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இங்கே அந்த ஃபீச்சர்ஸில் ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. SpO2 இங்கே கொடுக்கல. ஸோ அது வந்து பேண்ட் 6ல் தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேண்ட் 5ல் SpO2 கிடையாது. ஸோ இப்போ நம்மளோட அந்த கடைசி செஷன் வந்துட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஷாமி நமக்கு லான்ச் பண்ணும்போது இது வேரியஸான கலர்ஸில் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க.
பட் ஆனால் வேரியஸான கலர்ஸ்னால் பாக்ஸில் எந்த கலர்ஸுமே இன்க்ளூட் பண்ணல, வெறும் அந்த கருப்பு கலர் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அஃபிஷியலாக நீங்கள் எம்ஐ ஸ்டோரில் போயிட்டு அந்த என்ன கலர்ஸ் அவங்க சொன்னாங்களோ அது எல்லாமே அவைலபிள், கூட 300 ரூபா கொடுத்து வாங்கணும். அப்படி வாங்கினோன்னா நீங்கள் ரெண்டும் சேர்த்து 2800 rupees ஆகும். உங்களுக்கு தேவையான கலர் அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ ரேட் ஆகும். இல்லை எனக்கு கருப்பு கலரே போதும் அப்படின்னு நினச்சினா 2500 ரூபா தான். உங்களுக்கு அது வேணும்னு நினச்சாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இதோட இந்த எம்ஐ பேண்ட் 5 அன்பாக்சிங் முடியுது. நம்ம கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.